ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிட்டு ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கயா சக்ஷுரன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாம் ததாதி சுபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் श्रीराधा कृष्ण पादांस गगना ललिता से विशाखान्वितांश ये कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयश्च कृपा सिन्धुभयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते यत्कृपातमगं वन्दे शीघ्रं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम तत्सत् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் 4வது அத்தியாயத்தினுடைய பெருமைகள். யாராவது ஆரம்பிங்க அம்மா, படிக்க ஆரம்பிங்க. ஹரே கிருஷ்ணா, படிங்க அம்மா. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். பகவான் விஷ்ணு கூறினார், என் பிரியமான லட்சுமி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை உன்னிடம் கூறுகிறேன். கங்கை கரையில் உள்ள காசி பனாரஸ் நகரில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் பரதன் என்றொரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் மிகவும் பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தார். முன்பு ஒரு முறை தீர்த்த யாத்திரை சென்ற அவர் தபோதனம் என்ற நகரில் பகவான் கிருஷ்ணரின் திரு விக்கிரகத்தை தரிசித்தார். அந்நகரை விட்டு புறப்பட்டு சற்று தூரத்திலிருந்து 2 இலந்தை மரங்களை கண்டு அங்கே ஓய்வெடுத்து எண்ணினார். ஒரு இலந்தை மரத்தின் அடிபாகத்தை தலையணையாகவும் மற்றொன்றின் அடிபாகத்தை காலுக்கு அணையாகவும் கொண்டு அவற்றின் நிழலில் ஓய்வெடுத்து கொண்டார். பரதன் அவ்விடத்தை விட்டு அகன்ற பின்னர் அவ்விரு மரங்களும் சுழர்ந்து இலைகள் உதிர்ந்து போக துவங்கின. 500 நாட்களுக்குள் 2 மரங்களும் சுத்தமாக பட்டு போயின. அம்மரங்களின் உடலில் தங்கியிருந்த 2 ஆத்மாக்களும் ஒரு நல்ல பிராமணரின் வீட்டில் பெண் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்தன. அவர்களுக்கு 7 வயதான போது காசி பனாரஸுக்கு தீர்த்த யாத்திரை சென்றனர். தற்செயலாக அங்கு பரதனை கண்டு அவருடைய பாதங்களில் உடனடியாக விழுந்து வணங்கினர். இனிமையான குரலில் அவர்கள் பரதனிடம் கூறினார், ஓ பரதர மகாராஜா, தங்கள் கருணையால் நாங்கள் மர உருவிலிருந்து விடுபட முடிந்தது. இதை கேட்ட பரதன் ஆச்சரியமிட்டு, அன்பு குழந்தைகளே, முதலில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எவ்வாறு மரங்களானீர்கள்? என்னால் எவ்வாறு விமோசனம் பெற்றீர்கள்? எனக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாதே என்று கேட்டார். அவ்விரு பெண் குழந்தைகளும் முதலில் தங்கள் மரங்களில் உருவத்தை அடைந்ததற்கான காரணத்தை பரதனிடம் கூற தொடங்கினர். அவர்கள் கூறினர், மகாராஜா, கோதாவரி நதிக்கரையில் விசின்ன பாபம் என்ற புண்ணிய தீர்த்தம் ஒன்று ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அங்கு ஹரே கிருஷ்ணா படிங்கம்மா. சத்யதபஸ் என்ற ரிஷி கடுமையான தவங்களை புரிந்து வந்தார். குளிர்காலத்தில் குளிர்ந்த நதி நீரில் நின்றும் தவம் புரிந்து வந்தார். கால தூய்மை அது மேல போய் காலப்போக்கில்
இல்ல அது இது இந்த போன்ல வந்து சரியா வரல, அதுக்காக கொஞ்சம் இதாச்சு. ஆமா, காலப்போக்கில் அவர் phone தூய்மை full ஆ அடைந்து வருது. புலன்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தி படிப்படியாக முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் அடைந்தார். பிரம்மா தினமும் சதபத்தை சந்தித்து அவரிடம் பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு பற்றி கேள்விகள் கேட்டு வந்தார். இதற்கிடையில் சதபத்தின் உயர்நிலையை கண்ட தேவேந்திரன் தனது சொர்க்கலோக அரச பதவியை அவர் பறித்துக் கொள்வாரோ என மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தார். அப்போது சொர்க்கத்தில் அப்சரசுகளாக இருந்த எங்கள் இருவரை அழைத்து எனது பதவியை பறித்துக் கொள்ளும் முன்பு சதபத்தின் தவத்தை கலைத்து விடுங்கள் என இந்திரன் ஆணையிட்டான். இந்திரனின் ஆணையை ஏற்ற சதவ தவம் புரிந்து வந்த கோதாவரி நதிக்கரைக்கு நாங்கள் சென்றோம். அங்கே அவருக்கு மிக அருகில் சென்று ஆடிப்பாடி அவரை மயக்க முயற்சித்தோம். ஆடிக்கொண்டிருந்த போது எங்கள் ஆடைகள் நழுவி விழுந்து எங்கள் உடல்கள் வெளிப்பட்டன. அச்சமயத்தில் கைகளில் நீரை எடுத்துக்கொண்டு அவர் பின்வருமாறு எங்களை சபித்தார். நீங்கள் இருவரும் கங்கை கரையிலே இரு இலந்தை மரங்களாக பிறக்க கடவீர்கள். இதை கேட்டு நாங்கள் அவரது பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினோம். மகானே, எங்களை மன்னித்தருளுங்கள், நாங்கள் இந்திரனின் சேவகர்கள் மட்டுமே, எனவே மன்னிப்பீராக என்று கூறினோம். எங்கள் சரணடையும் மனோபாவத்தால் மகிழ்ந்த சதவர் என்ற அம்மகான் பரத மகாராஜா வந்து எங்களை தொடும் வரை நாங்கள் மரங்களாக இருப்போம் என்றும் எங்களை முன்பிறவிகளை நாங்கள் நினைவு வைத்திருப்போம் என்று கூறி ஆசீர்வதித்தார். பரத மகாராஜா, தாங்கள் சபோதனம் வந்து மரங்களாய் இருந்த எங்களில் அடியில் ஓய்வெடுத்தீர்கள். அப்போது தாங்கள் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தீர்கள். அதை கேட்டதால் நாங்கள் மரங்களின் உருவத்திலிருந்து விடுபட்டது மட்டுமின்றி ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறக்கும் நல்வாய்ப்பையும் பெற்றோம். மேலும் இந்த பௌதிக உலகில் அனுபவித்து மகிழ வேண்டும் என்ற எல்லா ஆசைகளும் கூட எங்களிடம் இருந்து போய்விட்டது. பகவான் விஷ்ணு கூறினார். லட்சுமி தேவி அந்த இரு பெண் குழந்தைகள் கூறியதை கேட்ட பரத மகாராஜா மிகவும் மகிழ்ந்து தமது ஆசிரமத்துக்கு திரும்பி சென்றார். அவ்விரு பெண்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தை கவனத்துடன் தினமும் பாராயணம் செய்து எமது பாத கமலங்களின் பக்தியை பெற்றனர். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணம்மா, நன்றி, மிக்க நன்றி. அழகா படிச்சீங்க நிதானமா. இன்னைக்கு வந்து இதுல வந்து எப்போதும் நம்ம தான் படிச்சு சொல்றோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப படிச்சுன்னு கேட்டுன்னு வந்தேலே என்ன புரிஞ்சுட்டு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாக்கலாம். அதாவது இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்திரன் வந்து எப்பவுமே வந்து அவருக்கு ஒரு சுயநலம் உண்டு. தன்னோட பதவியை எப்போ படிச்சிருவாளோ ஒரு பயம் இருக்கும். அதனாலே வந்து அவர் என்ன பண்ணுவார், யாராவது ஒருத்தரை வந்து அனுப்பிச்சு அந்த சபத்த முனிவரோடையோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த கோவர்தன மலையே அப்படிதான், மழை பெய்யும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லீலையிலயும் வந்து என்னன்னா அவர் வந்து பயப்படுறாரு, எங்க தன்னோட பதவி பறிபோயிடுமோங்கிறதுக்காக தன்னோட சித்தாட்களை எல்லாம் உபயோகித்து மத்தவாளுக்கு கஷ்டம் கொடுத்து இது பண்றாரு. அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்லியிருக்கேன், பரதன். பரதன் அவரோட கால் பட்டோன்னு இந்த 2 மரங்களும் வந்து சாப விமோசனம் ஆறுது அப்படிங்கறதும் தெரிய வந்தது நமக்கு இந்த கதையில. அவருடைய இது கால் பட்ட உடனே இந்த சாப விமோசனம் ஆயிடுது. ஆமா. அப்புறம் இன்னொன்னு அடுத்த பேராகிராஃப்ல வருது, மகாராஜா கோதாவரி நதிக்கரையில் தபம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த அப்சரஸ்கள்லாம் வந்து அவரை வந்து என்னன்னு தவத்தை கலைக்க பார்த்தாங்க. அதனால அந்த சாபம் வந்து அந்த அப்சரஸ்களுக்கு கிடைச்சது. அது அந்த 2 பெண்கள் தான் வந்து இளந்த மரமா வளர்ந்து
அப்புறம் வரதராஜரோட காலப்பட்டப்புறம் தான் எல்லாம் விமோசனம் அவங்களுக்கு ஆகும்னு விமோச்சனம் கிடைச்சது. ம். வெரி நைஸ், அழகா சொன்னீங்க மாதாஜி. அப்புறம் தேங்க்யூ மாதாஜி. வேற என்ன இதுல? நன்றி மாதாஜி. வேற என்ன? இந்த பாராயணம் செய்யறதுனால பரத் மகாராஜா தபோதனம் வந்து மரங்களாய் இருந்த பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்த உருவத்திலிருந்து விடுபட்டு மட்டுமின்றி ஒரு பக்தரின் அதுல இருந்து படிங்க. இன்னொரு தடவை வேற யாராவது படிங்க, புக் இருந்தா, இந்த இது இருந்தா ஷேரிங். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பரதரா மகாராஜா தங்கள் தபோவனம் வந்து மரங்களால் இருந்த எங்கள் அடியின் ஓய்வெடுத்தீர்கள். அப்போது தாங்கள் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தீர்கள். அதை கேட்டதால் நாங்கள் மரங்களின் உருவத்திலிருந்து விடுபட்டது மட்டுமின்றி ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறக்கும் நல்ல வாய்ப்பையும் பெற்றோம். மேலும் இந்த பௌதீக உலகில் அனுபவிக்கும் மகிழ வேண்டுமென்ற எல்லா ஆசைகளும் கூட எங்களிடமிருந்து போய்விட்டது. பகவான் விஷ்ணு கூறினார். லக்ஷ்மி தேவி இந்த இரு பெண் குழந்தைகள் கூறியதை கேட்ட பரத மகாராஜா மிகவும் மகிழ்ந்து தமது ஆசிரமத்திற்கு திரும்பி சென்றார். அவ்விரு பெண்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தை கவனத்துடன் தினமும் பாராயணம் செய்து எமது பாத கமலங்களின் பால் பக்தியை பெற்றனர். சொல்லுங்க மது. இதுல பரத மகாராஜா வந்து ஆக்சுவலி அவரு எவ்ரிடே 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணதுனால அந்த மரத்துல போய் அந்த 2 மரங்களுக்கும் நடுவுல அவர் படுத்துட்டு 2 மரத்தையும் தொட்டுண்டு அவரோட பாத கமலங்கள் பட்டதுனால அந்த 4ஆம் அத்தியாயம் பாராயணம் செய்த பெருமையால அந்த பசங்களுக்கு, அந்த பெண் குழந்தைகளுக்கு, மரங்களா இருந்த பெண் குழந்தைகளுக்கு பெண் உருவம் கிடைச்சது. சாப விமோச்சனம் கிடைச்சது. அப்புறம் வந்து இந்த உலகத்துல வந்து எல்லா அந்த மெட்டீரியல் இதையும் அனுபவிக்கணுங்கிற ஆசையெல்லாம் போயிடுச்சு. ஆசையெல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இந்த பரத மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரதராஜா மாதிரியே நம்மளும் புரிஞ்சுக்கணும் பகவானை பத்தி. நம்ம 4ஆம் அத்தியாயத்தை படிச்சோம்னா நம்மளுக்கும் இந்த உலக ஆசைகள் எல்லாம் விடுபடும் நம்ம கிட்ட இருந்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கரெக்ட், ரொம்ப அழகா சொன்னீங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நன்றி மாதாஜி. இப்படிதான் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சு நமக்கு அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடணும். 4வது அத்தியாயம்னா இந்த மாதிரி பரத மகாராஜா இந்த கதையெல்லாம் இருக்கு. இதுக்கு மரமா இருந்த அவங்களுக்கு கூட சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பௌதீக உலக ஆசைகளை பற்ற விடுறதுதான் ரொம்ப கஷ்டம். நம்மளால ஆசைகளே இல்லாம இருக்க முடியாது. ஒரு ஜீவாத்மானா பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்குமே எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆசைகள் போயிட்டே தான் இருக்கும். ஆசை பேராசையா மாறும். பேராசையா இருக்கிறப்ப அது கிடைக்கல அப்படின்னா அது கோபமா மாறும், காமமா மாறும். இப்படி மாறிண்டே இருக்கும். ஜீவாத்மா அப்படின்னா ஆசைதான். முதல்ல வயிற்று பொழப்புக்காகன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு மேல மேல வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு ஆசைகள் மேல மேல வந்துட்டே இருக்கும். சொத்து அது மாதிரி வருது அப்படின்னா அந்த சொத்தை என்ன பண்றது, அதை 2 ஆக்கணும், 4 ஆக்கணும், பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு அதுக்கும் பேரனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றது இயல்பு. ஒரு ஜீவாத்மானாலே இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இயல்பு வருது. அந்த மாதிரி இந்த 4வது அத்தியாயத்தை படிக்கிறதுனால கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து பகவானே சொல்றாரு, இது மாதிரி விவஸ்வானுக்கு வந்தது, இப்படி வந்தது, எப்படி வந்தது. அதுக்குதான் 4வது அத்தியாயம் நம்ம படிக்கிறப்ப இந்த மகாத்மியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுண்டு நம்ம இப்ப கிளாஸ்ல இது மாதிரிலாம் ஆன்சர் கேட்கறப்ப நீங்களும் படிச்சதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சாப்டர் அப்படின்னாலே நமக்கு இதான் மகாத்மியங்கிறது ஞாபகம் வரும். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பௌதீக உலகத்துல அனுபவிக்கும் மகிழ்ச்சி எல்லாம் பற்று இல்லாம போயிடும் நமக்கு. என்ன அப்படிங்கிறது லட்சுமிகிட்ட சொல்றாரு. அதே மாதிரிதான் பரத மகாராஜும் மகிழ்ந்து ஆசிரமத்துக்கு போயிட்டு வாழ்நாள் முழுவதும் அதை பார்த்துக்கணும். நம்ம முழுவதும் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தை கேட்டு பகவானுடைய பாத கமலங்கள்ல சரண் அடைய முடியும். பக்திங்கிற இந்த இதுல நம்மளால போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இதுல இந்த 4வது அத்தியாயத்தினுடைய அதுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். நீங்களும் 2 பேரும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த இதை பிடிச்சின்னு நல்லா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கேன், கவனமா கேட்டிருக்கேன். இதை இத்தோட விடாம இன்னைக்கு இது வகுப்பு முடிஞ்ச உடனே
திருப்பி நீங்க போய் வீட்டுல போய் படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிச்சாதான் என்ன வரத்துக்கு கிளாஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை, அப்ப கிளாஸ்ல அப்ப இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் பாயிண்ட் சொல்றப்ப ஈஸியா இருக்கு. இன்னும் வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இதுல இதுல ஏதாவது வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா பாயிண்ட்? இந்த கதைகள்ல நிறைய பேர் இருக்காளே, இன்னும் சொல்லலாமே 1 2. சின்ன கதை தானே. வேற என்ன முக்கியமானு ஃபீல் பண்றீங்க இந்த இதுல 4ஆம் அத்தியாயத்தின் மகிமையில? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நோ சவுண்ட். இருக்கீங்களா எல்லாரும்? இருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருக்கோம் மாதாஜி. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. 4ஆம் அத்தியாயத்துல இப்படி ஒரு மகாத்மியம் இருக்குன்னு இப்பதாங்க மாதாஜி எனக்கு தெரியும். இனிமேல் நாங்களும் அந்த பாராயணம் பண்றோம் மாதாஜி. வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். இதுல சொல்லுங்க, இந்த பாராயணம் பண்ணிட்டு கேள்வி இப்ப என்ன பாயிண்ட் இதுல சொல்லலாம், நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மாதாஜி எனக்கு பவர் கொஞ்சம் கம்மிங்க, செல்லுல பார்த்து படிக்க முடியாதுங்க மாதாஜி. சரி, வேற யாரும் எல்லாம் இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த பௌதீக பற்றுல இருந்து விடுபடுறதுக்கும் அந்த 2 இழந்த மரம் பெண் குழந்தைகளா பிராமணர் வீட்டுல பிறந்த கதையும் தான் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்க மாதாஜி? ஆமா, இந்த பௌதிகத்துல இருந்து பற்றெல்லாம் போயிடும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். பௌதிக விஷயங்கள்ல இருக்கிற அந்த பற்றெல்லாம் நமக்கு போயிடும். சரியா? ஓகேங்க மாதாஜி. 4ஆம் அத்தியாயம்னாவே நம்ம இதுதான் அந்த பரதருடைய கதையும் இது ஞாபகம். ஆமா. சரியா? ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போலாமா? 5ஆம் அத்தியாயத்தின் பெருமிது. மாதாஜி ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம இத்தனை நாளா சாண்டிங் எல்லாம் பண்ணி இஸ்கான்ல சேர்ந்துட்டு இதுல இருக்கும்போது நம்மளுக்கே நம்மளே பாக்குறோம். நம்ம முன்னாடி எல்லாம் டிவி பார்த்தவங்க தான், சீரியல் பார்த்தவங்க தான், சினிமா பார்த்தவங்க தான், பாட்டெல்லாம் கேட்டவங்க தான். ஆனா இப்ப அதெல்லாம் பிடிக்கிறது இல்ல. அந்த சினிமா பாட்டு, சீரியல் பாக்குறது எல்லாம் பிடிக்கிறது இல்ல. வெளியில போய் சாப்பிடுறது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இது அது பர்த்டே அது இதுன்னா வெளியில போய் சாப்பிட்டவாதான் நம்மலாம். ஆனா இப்பெல்லாம் அது சாப்பிடுறது அது பிடிக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் வீட்டுல பண்ணி அதை பிரசாதமா பகவானுக்கு படிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு அந்த இது வந்துடுது. அதே போல இந்த 4ஆம் அத்தியாயத்தை பகவத்கீதை எல்லாம் 18 அத்தியாயத்தையும் படிச்சா நம்மளுக்கு எல்லாமே விட்டு போயிடும். இந்த மெட்டீரியல் இதெல்லாம் விட்டு போயிடுங்கிறது ரொம்ப நிஜம் இல்லையா மாதாஜி? ஆமா, கண்டிப்பா. அதுக்குதான் சொல்றதே பகவானை பத்தி பேசுறது, அவருடைய நாமத்தை சொல்றது, அவருடைய கதைகளை பற்றி நம்மளால காதுகளால கேட்கறது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவை சுத்தம் பண்ணி பியூர் ஆயிடுவோம். ஆமா, இது மாதிரி எல்லாம் கேட்கறது படிக்கிறதெல்லாம் தூய பக்தர்களோட தான், நம்ம வைஷ்ணவர்களோட மட்டும்தான் நம்மளால முடியும். அவங்கதான் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருப்பாங்க, கிருஷ்ணரை பத்தி பேசுவாங்க, வேற எதுவும் பேசாம மத்த விஷயங்களை பத்தி பௌதீக லௌலீக விஷயத்தை பத்தி பேசாம பேசுவாங்க. அதுக்குதான் எப்போதுமே கிருஷ்ணரை ஞாபகம், ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா அட் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்படின்னா எப்பொழுதுமே கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம வைஷ்ணவர்கள் பக்தர்களுடைய இருந்தாதான், கனெக்ஷன் இருந்தாதான் முடியும். போன்லயோ நேர்லயோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே கிருஷ்ணா வைஷ்ணவர்களுடைய சங்கம் இருந்ததுன்னா, சத் சங்கம் இருந்ததுன்னா நம்மளால எதுவா இருந்தாலும் மீட் பண்ண முடியும். அந்த ஒரு கிருஷ்ணர் அப்படிங்கிற நம்பர் 1 வச்சுட்டோம்னா மத்த 0ன்னு இருக்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்பர் 1 அப்படிங்கிற கிருஷ்ணரை வச்சுட்டோம்னா அதுக்கு அப்புறம் இருக்கிற 0 எல்லாம் போட்டுட்டே வந்தோம்னா அது எங்கேயோ போயிடும். அப்புறம் நம்மளுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் நம்ம எது நடந்தாலும் அது கிருஷ்ண பிரசாதமா ஏத்துண்டணும். கரெக்ட். எது நடந்தாலும் நம்ம கிருஷ்ணர் கொடுத்த இது நல்லது நடந்தா நம்ம கிருஷ்ணரால கிடைச்சதே, அவருடைய கருணையால கிடைச்சதே அப்படின்னு நினைச்சுக்கணும். நமக்கு ஏதாவது கெடுதல் ஆச்சு அப்படின்னா, நம்ம நினைச்சது ஒண்ணு கெடுதல் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கர்மா, அதனால நமக்கு இப்படி கெடுதல் ஆச்சு, அந்த பக்குவம் வரணும். அதே மாதிரி பிரபுபாதா தான் ஒவ்வொரு இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம்.
நம்ம வந்து வெறுமனே படிச்சுட்டு போறது ஆத்மாவை உணரணும், ஆத்ம ஞானத்தை. நான் இந்த உடலே கிடையாது, ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம எப்படி பழக்கணும், எப்படி சாப்பாடு போடுறது? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ராம் ராம். ஹரே. இந்த உடலுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டுடுறோம். அரிசி சாப்பாடு இங்க பூமியில இருக்கிறதுக்கு, நிலம் நீர் காற்று இந்த இதோட பஞ்சபூதங்களோட இருக்கிற இந்த உடம்புக்கு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். சப்பாத்தியோ ரைஸோ அதுவோ. ஆனா ஆத்மாக்கு வந்து சாப்பாடு போடணும், நம்ம இது பண்றோம் அப்படின்னா, ஆத்மாவை உணரணும் அப்படின்னா உணரதான் முடியும். எல்லாம் ஓரளவுக்கு அவங்க உணரதான் முடியும். உங்க வாய்ஸ் அப்படி நடுவுல போறது மாதாஜி. என்னம்மா? உங்க வாய்ஸ் நடுவுல போயிட்டு போயிட்டு வருது. ஆமா, நடுவுல ஏன் போச்சுன்னா 2 தடவை கால் வந்தது, நான் ஆஃப் பண்ணேன். அதனால வாய்ஸ் போயிருக்கும் அந்த நேரம். ஓகே. அதர்வைஸ் ஓகேவா இருக்கு. அவ இப்ப பண்ணேன்னா அவ திருப்பி சொல்லிட்டு வரதுக்குள்ள 2 நிமிஷம் ஆயிடும். கிருஷ்ணரை பத்தி பேசுறது ஓகே. போயிடும் அப்புறம். அதனாலதான் ஓகே கட் பண்றேன், பார்க்கலாம். அவர் திருப்பி கூப்பிட்டாருன்னா நடுவுல நான் இருக்க மாட்டேன், நீங்க படிச்சுட்டே அப்படியே இருக்கலாம். சரியா? அதனால இப்ப ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்னைக்கு என்ன படிச்சிருக்கோம், இந்த 4 சாப்டர் தரோவா நம்ம திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும் மகாத்மியத்தை. அதாவது நல்லா நமக்கு மைண்ட்ல ஏறுற மாதிரி அது பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுல இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த கதை வருது, இந்த கதையில இருந்து இதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மகாத்மியத்தினோட இதுன்னு சொல்லிட்டு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க உங்க செல்ஃப் இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? அப்ப நம்ம அந்த சாப்டர் படிக்கிறப்ப இன்னும் நமக்கு சுலபமா இருக்கும். ஓகே, புரியுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. இப்ப யாரு அடுத்தது படிக்க போறேன்? ஒருத்தரே படிக்காதீங்க, ஒவ்வொரு பேராகிராஃப் ஒவ்வொருத்தரா படிங்க. ஒருத்தரே படிங்க. ஒரு டவுட் இது பரத மகாராஜான்னு சொன்னது வந்து இந்த இந்த பரதன் தானா? அத பத்தி ரெஃபர் பண்றா? பரத மகாராஜா அவர் தானா? ஆமாமா ஆமாமா. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. வேற என்ன இதுல டவுட் இல்லையா? 3ல சாரி 4ல இல்ல மாதாஜி. ஓகே, அடுத்தது போலாமா? 5க்கு போலாமா? போலாம். படிங்கோ, யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் படிங்கோ. ஒரு பேராகிராஃப் அப்படி படிங்கோ, எல்லாருக்கும் கிடைக்கணும் சான்ஸ். இல்ல 2 பேராகிராஃப் படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டேன் மாதாஜி. முடிச்சிட்டீங்களா? நான் படிச்சேன். இல்லையே, ஒண்ணுமே காலே கேட்கலைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டேன் மாதாஜி. யாருமே படிங்க படிக்கல. படிங்க. பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். பகவான் விஷ்ணு கூறினார், என் பிரியமான லக்ஷ்மி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5ஆம் அத்தியாயத்தின் எல்லையற்ற பெருமைகளை நான் ஹரே கிருஷ்ணா. ஒண்ணுமே கேட்கல. பிங்களன் என்ற பெயரில் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் தனது சிறு வயதில் பல்வேறான பிராமண செயல்களிலும் வேதங்களிலும் நல்ல பயிற்சி பெற்றிருந்தான். ஆனால் அவனுக்கு கல்வியில் ஆர்வமில்லை. எனவே இளமை பருவம் வந்ததும் பிராமண பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு இசைக்கருவிகள் இசைத்தல், ஆடுதல் மற்றும் பாடுதல் போன்ற கலைகளை கற்றுக்கொண்டான். படிப்படியாக அத்துறையில் மிகவும் புகழ் பெற்றுவிட்டான். அங்கு வாழ்ந்த போது சிறிது சிறிதாக மேலும் மேலும் பாவ வாழ்வினுள் விழ ஆரம்பித்தான். பிறர் மனைவியரோடு இன்பம் காணவும் போதை செய்தான். எல்லா செயல்களிலும் ஈடுபட தொடங்கினான். அரசனுடன் மிக நெருக்கமாக தனது நிலையை பற்றி மிகவும் தற்பெருமை கொள்ள ஆரம்பித்தான் பிங்களன். அரசன் தனிமையில் இருக்கும்போது அவனிடம் பிறரை பற்றி பிங்களன் விமர்சித்து அதில் இன்பம் கண்டான். பிங்களனது மனைவி அருணா தாழ்ந்த குலத்தில் பிறந்தவள். அவள் மிகவும் காம வயப்பட்டவள். மற்ற பல மனிதர்களுடன் அவள் உறவு வைத்திருந்தாள். பிங்களன் இதை பற்றி தெரிந்து கொண்ட போது அருணா அவனை கொன்றுவிட முடிவு செய்தாள். ஒரு நாள் இரவு அவனது கழுத்தை வெட்டி தோட்டத்தில் புதைத்து விட்டாள். மரணத்திற்கு பின் பிங்களன் நரகத்தின் இருண்ட பிரதேசங்களில் பல காலம் துன்பம் அனுபவித்தான். வேற யாராவது படிக்கிறாங்களா? நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிக்க சொல்லுங்க மாதாஜி. ஒருத்தரே வேண்டாம், மாத்தி மாத்தி படிங்க. வேற யாராவது படிக்கட்டும் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்கம்மா. அதன் பின்
கழுகின் உடலை பெற்றான். அருணா பல மனிதர்களோடு சுதந்திரமாக தொடர்பு கொண்டு வாழ்ந்து பல்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டாள். அவளது இளமையான உடல் விரைவில் அசிங்கமாகி கவர்ச்சியற்று போய்விட்டது. அவள் இறந்த பின்பு நரகம் சென்று பல காலம் துன்பட்ட பின் ஒரு பெண் கிளி உடலை பெற்றாள். ஒரு நாள் அந்த பெண் கிளி அங்கும் இங்கும் உணவு தேடி அலைந்து கொண்டு இருக்கும் போது முன் பிறவியில் பிணங்களிலிருந்து கழுகு பெண் கிளியை பார்த்து தனது முந்தைய பிறவியில் அது தன் மனைவியாயிருந்ததை ஞாபகத்தில் கொண்டு தனது உரிய அழகினால் கிளியை தாக்கியது. அக்கிளி ஓர் மனித மண்டையோட்டில் இருந்த நீரில் விழுந்தது. மூழ்கி இறந்து விட்டது. அச்சமயம் ஒரு வேடன் வந்து கழுகை அப்பால் தங்கிவிடவே கழுகு அதே மண்டை ஓட்டில் அருகே விழுந்து விட்டது. அதன் தலை மண்டை ஓட்டினுள் இருந்த நீர் மூழ்கி கழுகு இறந்து விட்டது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிங்கம்மா. எனக்கு படிக்க முடியாது மாதாஜி, கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் போட்டோ ஸ்டெப் பண்ணல மாதாஜி. ஓகே, யாருக்கு படிக்க முடியுமா படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எது வரைக்கும் மாதாஜி படிச்சாங்க? இது வரது இல்ல, ஸ்கிரீன் வரல மாதாஜி, அந்த பிடிஎஃப். ஓகே, இப்ப வந்தது. எதுல இருந்து படிக்கணும் மாதாஜி? அதன் பின் யமதூதர்கள். ஆமா கிருஷ்ண மாதாஜி. அதன் பின் யமதூதர்கள் வந்து அவர்களை யமலோகத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது அவை இரண்டும் தம் பழைய பாவ வாழ்வுகளை எண்ணி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன. யமராஜாவோ, உங்களது எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள், இனி இருவரும் வைகுண்டம் செல்லலாம் என்று கூறினர். இதை கேட்ட பிங்களாவும் அருணாவும் தம்மை போன்ற பாவாத்மாக்கள் வைகுண்டம் போகும் உரிமை பெற்றது எப்படி என கேட்டனர். யமராஜா கூறினார், கங்கை கரையில் வடுகன் என்ற விஷ்ணு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பொறாமை, காமம், பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவர். அவர் தினமும் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அவர் தம் உடலை விட்ட பின் நேராக வைகுண்டம் சென்றார். அத்தகைய பெரும் பக்தரின் மண்டையோட்டின் அருகில் நீங்கள் உடலை விட்டீர்கள். அவர் தினமும் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் பாராயணம் செய்ததால் அவரது உடல் முழுமையாக தூய்மை அடைந்திருந்தது. இதனால் தான் உங்களுக்கு வைகுண்ட லோகம் கிடைத்துள்ளது. பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தின் பெருமை அவ்வளவு பெரியதாகும். பகவான் விஷ்ணு கூறினார், எனது பிரியமான லட்சுமி தேவி பகவத்கீதையின் பெருமைகளை பற்றி யமராஜாவிடம் கேட்ட அவை இரண்டும் மிக மகிழ்ந்து வைகுண்டத்திலிருந்து அழைக்க வந்த புஷ்ப விமானத்திலும் அமர்ந்தன. 5ஆம் அத்தியாயத்தை கேட்கும் மிக மோசமான பாவாத்மா கூட வைகுண்டம் செல்வர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன தெரிஞ்சுட்டேன், பகவான் விஷ்ணு சொல்றாரு இந்த 5ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை ரொம்ப அழகா இருக்குதுல. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். என்ன அப்படின்னா, லட்சுமி கிட்ட சொல்றாரு, பகவத்கீதை இந்த 5ஆம் அத்தியாயத்தில் எல்லையற்ற பெருமைகளை நான் சொல்றேன்
இதை ரொம்ப கவனமாக கேடு அப்படின்னு சொல்றாரு. எல்லையற்ற பெருமைகள் அப்படின்னா கணக்கில் அடங்கா பெருமைகள். கணக்கில் அடங்கா பெருமைகள் சொல்றேன் அப்படிங்கிறது. அதாவது மத்திர தேசத்தில் புருகத்ஸ்பூர் அப்படிங்கிற நகர்ல பிங்களன் அப்படின்னு பெயர்ல ஒரு பிராமணன் இருக்கான். அவன் தனது சிறு வயதுல வந்து பல்வேறான பிராமண செயல்கள், வேதங்கள் நல்ல பயிற்சி பெற்று நல்ல இதுவா இருந்தான். வேதங்கள்லாம் என்ன, பகவான் கிருஷ்ணர் எப்படும் வழிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பௌதிக விஷயங்க படிப்பு கல்வியில அவருக்கு ஆர்வம் இல்லை. ஆனா இளமை பருவத்துல இருந்து என்னென்ன ஒரு பிராமணா, நான் இப்ப இருக்கிற பிராமணா சொல்லல, சத்தியுகத்துல அந்த மாதிரி இருக்கிற காலத்துல அப்ப இருந்த பிராமணாஸ் வந்து அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது. இசைக்கருவிகள், பகவானுக்காக இசை கருவிகள் வாசித்தது, பஜன் பண்றது, ஆடுறது, பாடுறது, இப்படி வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து பகவான் சம்பந்தப்பட்டதா அவர் வந்து அதுல ரொம்ப அந்த துறைகள்ல வந்து கலைகள்லாம் கற்று தெரியலைனாலும் தெரிஞ்சுட்டு படிப்படியாக முன்னேறிட்டு வராரு. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கிறப்பயே பாவ வாழ்வுல விழறாரு. மற்றவங்க மனைவியோட இது பண்றது, போதை பொருள், இது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பாவ செயல் ஈடுபட தொடங்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு வந்து அரசனோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த உடனே தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டான். நான் இப்படி பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு நாள் தனிமையா இருக்கிறப்ப அந்த பிங்களன் வந்து அதுல வந்து ரொம்ப இன்பம் காண்றான். என்ன இந்த குடி போதை, அது இது எல்லா பழக்கங்களும். அவனுடைய மனைவி வந்து அருணா ரொம்ப தாழ்ந்த குளத்துல அவங்க பிறந்தவங்க. ஆனா அவ வந்து அந்த அருணாங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப காம வயப்பட்டவங்க. எல்லாரும் ஆசைகள் இந்த மாதிரினா நிறைய பேரோட ஒரு வேசி தாசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க. இதை வச்சு தெரிஞ்சினவொடனே அந்த அருணா வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு தெரியறது அப்படின்னா அவங்கள வந்து கொன்னுடணும் ஹஸ்பண்டை, அப்பதான் நம்ம சுதந்திரமா ஜாலியா நம்ம இஷ்டத்துக்கு யார் கூட வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் இரவு வந்து என்ன பண்றாங்க, அந்த பிங்களனுடைய தலையை வெட்டி அவங்க வீட்டு தோட்டத்திலேயே புதைச்சிடுறாங்க. மரணத்திற்கு பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா, இது மாதிரி புதைக்கிற இது பண்ணிட்டு அந்த உயிர் விட்டு அந்த இதுக்கு யாருமே ஒண்ணுமே செய்யலைன்னா அது வந்து உடல் இல்லாம பிரேத ஆத்மாவா அப்படியே உலகத்துல சுத்தின்டே இருக்கும். அதுக்கு வந்து அங்கேயும் இடம் இருக்காது, இங்கேயும் உடல் இருக்காது, அங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, அப்படியே அல்லாடிண்டே இருக்கும். அதே மாதிரி இருண்ட பிரதேசங்களை ரொம்ப காலம் அவஸ்தைப்படுறான் அந்த பிங்களன். யாருமே அவரை வந்து எதுவுமே இங்க ஈமச்சடங்கெல்லாம் பண்ணாதனால அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துல அவன் இருந்து துன்பப்பட்டு அனுபவிக்கிறான். துன்பப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒரு கழுகின் உடல் கிடைக்கிறது. இது மாதிரி அருணா அவங்க ஒய்ஃப் வந்து பிங்களோட ஒய்ஃபை சுதந்திரமாக தொடர்பு கொண்டு வந்து கடைசியில என்ன ஆகுறது, அவங்களுக்கும் அப்படியே தண்டனை கிடைச்சிருது. பால்வினை நோயால் தாக்கப்படுற. அப்ப வந்து அவனுக்கு இளமையான உடல் விரைவில் அசிங்கமாகி கவர்ச்சி இல்லாம போயிடுது. ஒண்ணும் இல்லை, இளமை பிறந்த குழந்தை அழகா இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கவே நமக்கு அசிங்கம் வந்துடுது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்த வெளியில இருக்கிற இந்த அழகு இதெல்லாம் நிரந்தரமானது. அது வீக்கோ டெர்மெரிக் போட்டுக்கிறது, அந்த கிரீம் போட்டுக்கிறது, இந்த கிரீம் போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது, அழகு பண்ணிக்கிறதுக்குன்னு நம்ம அது மாதிரிலாம் நம்ம இந்த வெளி அழகுக்காக நம்ம இது பண்றோம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மரணம் அடைந்த உடலுக்கு அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரிதான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆத்மாவை நம்ம அழகுபடுத்தணும். எப்படி அழகுபடுத்தணும்? அது அசிங்கமான இடத்துல இருக்கு. காம கோத மத ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரியான அசிங்கமான இடத்துல இருக்கு. அதை வந்து அந்த சுத்தம் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு அந்த மாதிரி நம்மளால சுத்தப்படுத்த முடியும். அப்புறம் இது மாதிரி பகவான லீலைகளை பத்தி பேசுறது, அவருடைய பால்ய லீலை, பௌகண்டம், இது மாதிரி என்னென்ன லீலைகள்லாம் பகவான் கிருஷ்ணரை பத்தியான பேச்சுக்களை பேசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனது ஆத்மா வந்து தூய்மை அடையும். ஆனா அப்படிலாம் இல்லாம என்ன ஆகுறது அப்படின்னா, அவங்க இவங்க அருணா அப்படிங்கிறவங்க வந்து இறந்தும் கூட பலகாலம் துன்பப்பட்டு நரகத்துல எல்லாம் துன்பப்பட்டு ஒரு பெண் கிளி அது மாதிரியே அவங்க வந்து உடலை பெறுறாங்க இல்லையா. பிங்களன் வந்து 2 தேசங்கள்ல துன்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு கழுகின் உடலை பெறுறாங்க. இவங்க வந்து அருணா வந்து ஒரு கிளி
உடலை பெறுறாங்க அவங்க. அப்ப வந்து அந்த பெண் கிளி வந்து எல்லாருமே சொன்னேன்ல, எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும், பிரம்மாலேருந்து எறும்பு வரைக்கும் எல்லாருமே எல்லா ஜீவாத்மாக்களும் உணவை தேடிதான் எல்லாம் அந்த அந்த சாப்பாடுனாலதான் ஸ்டார்ட்டே ஆகுறது. சாப்பிட்றதுக்கு தான் எல்லாருமே உழைக்கிறோம். எல்லாமே எல்லா விதமான கர்ம கண்டிக் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இன்னும் எல்லாருமே அதான் சொல்லிட்டேனே, ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே அது மாதிரி இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த உணவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு அந்த கிளி. அப்ப வந்து முற்பிறவியில பிங்களன இந்த கழுகு வந்து பெண் கிளியை பார்த்து தனது தனது முந்தைய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குறதா? கேக்குறது மாதாஜி. கேக்குறது. ஓகே ஓகே. முன்பிறவியில வந்து பிங்களன இந்த கழுகு வந்து பெண் கிளியை பார்த்து தனது முந்தைய பிறவியில அது தன் மனைவியா இருந்த ஞாபகத்துல கொண்டு தன் கூறிய அழகுகள் கிளியை வந்து தாக்குறது. ஆனா இவங்க ஏன் இப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அது பகவானுடைய அவர் பகவான் செயல்ல நிறைய நாள் ஈடுபட்டு நிறைய சத்சங்கத்தெல்லாம் இருந்து அதுக்குதான் சொல்றது, இந்த பௌதீக படிப்புங்கிறது நம்ம என்ன செயல் பண்ணாலும் தற்காலிகமானது. இது நமக்கு வந்து திருப்பி மனித பிறவில எடுத்தா கண்டினியூ ஆகாது. திருப்பி நம்ம பேபி கிளாஸ் பிறந்து சில்ட்ரன் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் படிச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி எல்லாம் வந்துதான் வர முடியும். ஆனா ஆன்மீகம் அப்படி கிடையாது. நீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ அதுக்கு அப்புறத்துல இருந்து கண்டினியூ பண்ண நம்மளால முடியும். திருப்பி நம்ம மனித எழுது கிடைக்கிறப்ப அடுத்த ஜென்மத்துல கிடைக்கிறப்ப முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து இந்த வந்து இது பண்றாரு. அவர் வந்து இந்த கிளியை வந்து கொத்தி இது பண்ணி கிளியை தாக்குற. அப்ப கிளி வந்து ஒரு மனித மண்டையோட்டுல இருந்த நீரினுள் விழுந்து மூழ்கி இறந்து போயிடுறது. ஒரு மனித மண்டை ஓட்டுல அந்த இருந்த தண்ணியில விழுந்து இறந்து போயிடுது. அப்ப ஒரு வேடன் வந்து அந்த கழுகை அந்த தாக்குனவொடனே கழுகும் அதே மண்டை ஓட்டுல பக்கத்துல விழுந்துருது. அந்த தலை வந்து மண்டையோட்டில் இருந்த நீர்களை மூழ்கி கழுகும் இறந்து போயிடுது. அந்த கிளியும் அந்த மண்டை ஓட்டுல இருக்கிற தண்ணியில இருந்து இது பண்ணிடுறது. அதே மாதிரி அந்த கழுகும் மண்டை ஓட்டு பக்கத்திலேயே இருந்து விழுகிறதுனால 2 பேருமே கழுகு கிளி 2 பேருமே அட் எ டைம் அந்த இடத்துல இறந்து போயிடுது. அப்புறம் யமதூதர்கள் வந்து அவங்களை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க 2 பேரையுமே. அப்ப வந்து என்ன ஆகுறது அப்படின்னா, அது 2 தன்னுடைய பழைய பாவ வாழ்வுகளை பற்றி பயத்தில் நடிஞ்சிட்டு இருக்கு. 2மே செய்யறப்ப தெரியாது எப்போதுமே. அதுக்கப்புறம் நடிங்க என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. யமராஜா வந்து எல்லா பாவங்கள்ந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க, ஆனா இனி 2 பேருமே வைகுண்டம் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பிங்களன் அருணார் நம்மளை போன்ற பாவாத்மங்கள் வைகுண்டம் போறதுக்கு எப்படி நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. யமராஜா சொல்றாரு அதுக்கு, கங்கை கரையில வந்து வடுகன் அப்படின்னு ஒரு விஷ்ணு பக்தர் இருந்தாரு. இங்கேயும் பாருங்க விஷ்ணு பக்தர் தான் வர்றாரு. அதான் சொல்லிட்டேனே, நம்மளுடைய எல்லா பாவங்களையும் விடுவிக்கிறதுக்கு நம்மளால விஷ்ணு பக்தர்களால மட்டும்தான் முடியும், வைணவர்களால மட்டும்தான் முடியும். அதனால சொல்றாரு அவரு. அப்ப அவர் பொறாமை காமம் பேராசை ஆகியவற்றுக்கு விடுபட்டவர். அவருக்கு வந்து விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறதுனால அவருக்கு எந்த விதமான பொறாமை காமம் என்ன கிடைக்குதோ அதை என்னைக்கு அந்த அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கா இருந்தாரு. அவர் தினமும் என்ன பண்ணுவாருன்னா பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செஞ்சுட்டே வர்றாரு. யாரு? இந்த வடுகன் கங்கை கரையில உட்காந்துக்கிட்டு எப்போதுமே பாராயணம் பண்ணுது. அவர் வந்து உடல் அதுக்கப்புறம் நேரா வைகுண்டத்துக்கு போறாரு. அத்தகைய பெரும் பக்தரின் மண்டையோட்டுல பக்கத்துல நீங்க உடலை விட்டீங்க என்ன, அதனால நீங்க வந்து அவர் தினமும் 5ஆவது அத்தியாயத்தை பாராயணம் செஞ்சதுனால அவர் உடல் முழுசும் தூய்மை அடைஞ்சிருந்தது. அந்த மாதிரியான மண்டையோட்டு பக்கத்துல விழுந்ததுக்கே அப்படின்னா பாத்துக்கோங்க என்ன விதமான பவர் அப்படின்னு. மண்டை ஓட்டு பக்கத்துல விழுந்தது. இதனாலதான் உங்களுக்கு வந்து வைகுண்ட லோகம் கிடைக்கிறது. பாத்தீங்களா? தூய பக்தர்கள் வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு சிவனை சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் அவர் எப்போதுமே ராம 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 ராமன்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. அது மாதிரி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், வைஷ்ணவர்களை வந்து நம்ம அபராதம் பண்ற மாதிரி இது பண்ணக்கூடாது. அவங்களை இன்சொல் வேற எதுவுமே வன்சொல் எல்லாம் பேசக்கூடாது. அவங்க அப்படியே ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அன்னைக்கு அப்படி இருந்து நடந்திருக்கலாம். நம்ம அது மாதிரிலாம் அபராதம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம வந்து படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த உடலை சார்ந்து கூட அவங்களை யாருமே மனசால கூட நினைச்சிடக்கூடாது. அது மிக கொடிய பாவத்தை நம்ம தள்ளிவிடும்.
அதே மாதிரி அவருடைய மண்டை ஓட்டு பக்கத்துல விழுந்ததுக்கே இப்படிங்கிறது அது வைஷ்ணவர்களோட நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அவரு வேற ஒண்ணும் செய்யல, விஷ்ணு பக்தரா இருக்காரு. அவருக்கு வந்து அதனால விஷ்ணு பக்தரா இருக்கிறதுனால அவர் வந்து டெய்லி அத்தியாயம் 5 படிச்சதுனால அவர் என்னென்ன இதுல இருந்து விடுபடுறாரு? பொறாமை, காமம், பேராசை. இது 3ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரியான ஒரு பெரிய ஹை டிவோட்டி வேற யாருமே கிடையாது. பக்தர்கள் வேற யாருமே கிடையாது. பக்தி தொண்டிற்கான இடைஞ்சலா இருக்கிறத இந்த 3ஐயும் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த கதையில இருந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து படுகன் அப்படிங்கிறவர் வந்து இது பண்ணாரு. இது மாதிரி பொறாமையெல்லாம் இல்லாம 5வது அத்தியாயத்தை பாராயணம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போறாரு. அந்த மண்டையோட்டுல இருக்கிற பக்கத்துல இது பண்ணதுனாலதான் இந்த மாதிரியான இவங்களுக்கு ஒரு வைகுண்டம், அவங்களும் வைகுண்டம் போறதுக்கான இது கிடைச்சது அப்படின்னு. உடனே இந்த 5ஆம் அத்தியாயம் வந்து இவ்வளவு பெருமை வாய்ந்தது, சாமானியம் நினைக்க வேண்டாம், கிருஷ்ண உணர்வின் செயல் அப்படிங்கிற மாதிரி வரும். அவ்வளவு பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பகவான் விஷ்ணு பிரிவான் லட்சுமி பகவத்கீதை பெருமைகளை பற்றி யமராஜிடம் கேட்டு அவை இரண்டும் மிக மகிழ்ந்து வைகுண்டத்திலிருந்து தங்களை அழைக்க வந்த புஷ்பவானத்தில் அமர்ந்தன. அழைக்க வந்த யமராஜன்கிட்ட வந்து அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு இந்த 5ஆம் அத்தியாயத்தை கேட்கும் மிக மோசமான பாவாத்மா கூட வைகுண்டம் செல்வார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப எவ்வளவு பெரிய கொடும் பாவம்லாம் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து நம்மளால இந்த 5ஆம் அத்தியாயத்தை கேட்டாலோ அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சாலோ நம்மளால வைகுண்டம் போக முடியும் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த பொறாமை, காமம் இவற்றிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். இதுல எப்படி பற்றற்று இருக்கணும் அப்படின்னு போன இதுல எல்லாம் பார்த்தோமோ, நம்பிக்கை வேணும் அப்படின்னா அதுக்கு முதல் இதெல்லாம் பார்த்தோமோ, இதுல இந்த கதைகள்ல வந்து பொறாமை, காமம், பேராசை இதுல இருந்து விடுபட முடியும். விடுபட்டுட்டு அந்த பெரும் பக்தரின் மண்டையோட்டு பக்கத்திலே விழுந்தா இதுக்கே எப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா நம்ம படிச்சுட்டு பகவான் இந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு பகவானையே நினைச்சிட்டு பக்தர்களோட சங்கமித்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது, எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்க வல்லது அப்படின்னு சொல்லி பகவான் லட்சுமிகிட்ட சொல்லி முடிக்கிறார். நம்மளும் இதை மைண்ட்ல வச்சுக்கணும். 5வது காண்டம் அப்படின்னா எந்த விதமான பாவங்கள் எல்லாமும் போய் காமம், பொறாமை, பேராசை இதுல இருந்தா விடுபட முடியும், வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த அத்தியாயத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கவனமா படிச்சு அந்த பற்போட்டு பிரபுபாத் கொடுத்திருக்கிற பற்போட்டு மொழிபெயர்ப்பெல்லாம் படிச்சோம் அப்படின்னா நமக்கும் நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய கன்க்ளூஷன், முடிவு. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் இந்த கதையை படிச்சுட்டு நினைச்சா பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பகவத்கீதை அத்தியாயம் மட்டுமே அவர் சொன்னாரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் மாதாஜி? ஆமா, இந்த 5ஆம் அத்தியாயத்தினோட மகிமை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இந்த 5ஆம் அத்தியாயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. அதனால இந்த 5ஆம் அத்தியாயம் படிச்சா இந்த விஷயத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும். எந்த மாதிரியான பாவம் பண்ணியிருந்தாலும் நம்மளால வைகுண்டம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையின் மேல எடுத்துக்கிட்டு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்கணும், பகவானை நினைச்சுட்டே இருக்கணும், பக்தர்களுக்கு பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரணும். நம்ம பியூரிஃபிகேஷன் ஆனா இந்த 3 விஷயத்துல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா மேல மேல குரோதம் இதெல்லாம் நினைச்சுட்டு கோபம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இருந்துட்டு ஆசையே இல்லாமலாம் இருக்க முடியாது. ஆசைகள் இருக்க ஜீவாத்மானாலே ஆசைதான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனித உடல் கிடைச்சதை பயனுள்ளதா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கதைகள்லாம் படிச்சு வெறும்னே விடாம நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில இந்த அத்தியாயத்துல இருந்து என்னத்தை ஃபாலோ பண்ண முடியும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்கம்மா, வேற எதுவும் படிக்கிறேன் சொல்லணுமா? இந்த கதையில வந்து மாதாஜி அவர் சிறு வயதுல வந்து நல்ல வேதங்கள் படிச்சு அந்த இசை அதெல்லாம் செஞ்சாரு தானே மாதாஜி? எதனால மாதாஜி அவரோட பழக்கம்? அதான் மாயா, ஆசை வர்றது. பெண்ணை பார்த்தோன்னா ஆசை வருது, பெண்ணை பார்த்தோன்னா ஆசை வருது. அந்த ஆசையினால பெண்ணை பார்த்தாலே போகஸ்தான், பெண்களே போகஸ்தான், தடைதான், உடலை சார்ந்துதான் நினைப்பாங்க பெண்கள் எப்போதும்.
ஆனா அவன் பார்த்தவன காம இச்சை அவரோட புலனின்பத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனால அவருக்கு அப்பேற்பட்ட ஆசைகள் வருது. ஆசைகள் வர்றதுனால விழுந்துடுறாரு. பக்தியிலேருந்து வெளியில போயிடுறாரு. மாயா உடனே பிடிச்சிடுறது. பக்தனை தான் மாயா வேகமா பிடிச்சுக்கும். மத்தவங்களெல்லாம் அவங்க விட்டுடுவாங்க. எப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இது மாதிரி பக்த சங்கமத்தெல்லாம் இருக்குமோ அவங்களதான் டப்புன்னு வந்து பிடிக்கும் மாயா. இவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதுல வந்து புத்திசாலித்தனமா நம்ம புத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் டெம்பரவரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒண்ணும் நம்ம இதுல ஆன்மீகத்துல முன்னேற முடியாதுன்னு அந்த புத்தியை யூஸ் பண்ணோம். ஆத்மாவை உணர்ந்தாதான் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஆசைகள் தானே இதெல்லாம். ஒரு பெண்ணை ஆமா. பார்த்து இந்த புலனின்ப மூலியமா தானே போறாரு. ஏன் அப்படி போறாரு? சாத்வீகத்துல இல்ல, ரஜோ தமோ குணத்துல இருக்கிறதுனால இந்த குணங்கள்லாம் மாறுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிடுறாரு. சாப்பிடுறதுல இருந்து நம்ம பழகுறதுல இருந்து நம்ம செய்யற வேலைகள்ல இருந்து ஒவ்வொரு வேலையும் சாத்விகா இருக்கணும். ஆனா மாதாஜி இப்ப நம்ம பக்தி வாழ்க்கையில இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாமே தெரியுது, எல்லாமே செய்யறாங்க. அவங்களும் அந்த மாதிரி மாறிடுறாங்களா மாதாஜி? அது அவங்களோட யாரு திறமை. இப்ப நம்ம யாரு இப்ப நம்ம குடும்பத்துல மாதாஜி பக்தி வாழ்க்கையில இருக்கோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு சிறு வயசுல இருந்து நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு 27, 28 வயசு வந்த பிறகு அவங்க வந்து இந்த கூட்டாளிங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இதுல போகும்போது அவங்க அதுதான் நல்லா இருக்குன்னு போறாங்க மாதாஜி. ஆனா வீட்டுக்கு வந்தா எல்லாம் சரியா இருக்காங்க. வெளியே போனா அந்த மாதிரி அது நல்லா இருக்குன்ட்டு போறாங்க மாதாஜி. அப்ப இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இது அமையும் அதுக்கு மாதாஜி? என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வீட்டுல சரியான நம்ம இது பண்ணல அர்த்தம். நம்ம அதனாலதான் அவங்கள ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் வெளியில போனா மாறிடுறாங்க. ஆனா நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, சான் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்னதான் செய்யறது மாதாஜி? நம்ம அது அதான் பண்ண நம்ம மாட்டாங்க மாதாஜி. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கடமைகள் கொடுக்கணும், செயல்கள் செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கவுங்க ஆசைப்பட்டதுக்கான தகுந்த உடல் கிடைச்சிருக்கு. அவங்கவுங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட ஆசைகள் இருந்திருக்கு. அது செய்யதான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க நல்ல கர்மா பண்ணியிருந்து இது பண்ண வந்திருந்தாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம கரெக்டா பர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் என்னைக்காவது அவங்க மனம் மாறி கஷ்டம்னு வர்றப்ப, அவங்களுக்கு பிரச்சனைகள்னு வரப்ப கண்டிப்பா நம்ம இது பண்ணுவாங்க அம்மா, இது மாதிரி பகவானை இது பண்ணி நினைச்சு வழிபடுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணாதனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வரும். அப்ப கண்டிப்பா திரும்பி வருவாங்க. நம்ம அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளுடைய சாதனாவையும் போக்கிக்கிட்டு அதையும் ஒண்ணும் பண்ண முடியாம நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நேரத்தை. நமக்கு இந்த மணி அரிதி மானிடரா பிறப்பது அரிதுன்னு படிச்சோம் இல்லையா? அதுவும் வந்து நல்ல பக்தர்கள் சங்கமம், அதாவது வைஷ்ணவர்கள் சங்கமம் கிடைக்கிறது இன்னும் அரிது. இதுக்கு எல்லாமே நம்ம பாவம் புண்ணியம் பண்ணணும்னு கிடையாது. ஆத்மாவை அந்த மாதிரியான ஒரு சகவாசம் எப்படி காற்று வந்து நறுமணத்தை எடுத்துட்டு போறதோ அது மாதிரி இந்த ஆத்மா வந்து எடுத்துட்டு போறது இல்லையா? என்ன எடுத்துட்டு போறது ஆத்மா? சப்டல் பாடி, கிராஸ் பாடி, சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல். என்னென்ன எடுத்துட்டு போறது? இந்த உடல், இந்த ஸ்தூல உடல் வந்து இங்க பூமியிலேயே அழிக்கப்பட்டுறது. சூக்ஷ்ம எண்ணத்தை எடுத்துட்டு போறது மனம், புத்தி, அகங்காரம். நான், எனது அப்படிங்கிறது என்னைக்கு வார்த்தைகள் நம்ம கிட்ட இருந்து போறதோ அப்பதான் நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் அனுப்பினேன், இது என்னுடையது இப்படிங்கிறது என்னைக்கு நம்ம கிட்ட இருந்து போகிறதோ அன்னைக்குதான் நம்ம பக்தியில இது பண்ண முடியும், முன்னேற முடியும். வீட்டுல அப்படி இருக்காங்க, வெளியில போனா திருப்பி மாறிடுறாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறது சும்மா போலித்தனமா நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிறது, அவ்வளவுதான். அவங்க வேற விஷயங்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க, சும்மா நம்ம கிட்ட ஆக்ட் பண்றது, அவ்வளவுதான். ஆன்மீக உலகத்துல நடக்கிறதுலாம் தான் உண்மை. இந்த பௌதிக உலகம் அதோடைய பிரதிபலி இதுதான். எல்லாமே பொய் தான். இங்க எல்லாமே பொய் தான். நம்ம எல்லாம் நடிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆக்ட் பண்ண வந்திருக்கோம். நம்ம அவங்கவுங்களோட ஆக்ஷனை பண்ணிட்டு நான் அவங்கவுங்க போக வேண்டியதான். திருப்பி அந்த ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு என்னென்ன ஆசைகள்லாம் வருதோ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு திருப்பி பாவம் புண்ணியத்தை சேர்த்துக்கு திருப்பி வந்து இதே பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிளை சுத்தி சுத்தி உழண்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த சம்சார சாகரத்துல, சாக்கடையில. இந்த சாக்கடையில இருந்து வெளியில வரணும், நம்ம சாக்கடையில இருக்கோன்னே தெரியல நமக்கு. இதுதான் ஆனந்தம், இந்த பௌதீக உலகம் தான் ஆனந்தம், இந்த வெளி உலகம் தான் ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோம்.
அதனாலதான் சகவாசங்கள் முக்கியம். நம்மளுடைய சுத்தி இருக்கிற சகவாசங்கள், வீட்டுல நம்ம ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணா கூட அவங்க எங்க போறாங்க, யாருடைய சகவாசம், அதுதான் வரும். எப்படி காற்று நறுமணத்தை எடுத்துட்டு போனா அந்த இடம் எல்லாம் அந்த நறுமணத்தோட இருக்கோ, அதேதான் இங்கேயும். எந்த மாதிரி சகவாசத்துல இவங்க வெளியில போனா இருக்காங்களோ அது வந்துரும். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் சிகரெட்டு, அப்புறம் நாலுல இருந்து வேண்டாம் அப்படின்னு தோணும். 1 2 ஆகும், 2 3 ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் நிறுத்தவே முடியாது. ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் அப்படிதான் மாத்தாச்சு. அதே மாதிரி சத்சங்கத்துக்கு போய் நமக்கு ஆசை வந்துருது, இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, நம்ம ஏன் பிறந்தோம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆத்மாவை எப்படி உணர முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும், யார் உயர்ந்த பக்தர்கள் பார்த்து அவங்களோட சங்கமம் வச்சுக்க முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஒரு நேரம் கூட வீணடிக்க கூடாது. அதுக்குதான் நம்ம வெளி சூழ்நிலை எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான சகவாசம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் மாத்த முடியும் மாதாஜி. அடிக்கடி சத்சங்க கூட்டிட்டு போறது, அடிக்கடி வீட்லயே சத்சங்கம் வைக்கிறது, கீர்த்தன் வைக்கிறது, இது மாதிரி கிளாஸஸ் வைக்கிறது, இப்படி எல்லாம் வச்சோம்னா கண்டிப்பா பகவானே ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொல்லிட்டா போறோம். அந்த நேரத்துக்கு அவங்கள அப்படி விட்டாலும் அதுக்கப்புறம் பகவான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவார். நம்மளால முடியாது, எல்லாமே அவரால் தான் முடியும். புறச்சக்தி, அகச்சக்தி எல்லாமே அவருடையதான். நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக கூட மாயா வந்து அப்படி அட்டாக் பண்ணுவாங்க. புரியுதா? பக்தனுக்கு தான் ரொம்ப சோதனைகள் எல்லாம் கொடுப்பாரு பகவான். நம்ம எந்த அளவுக்கு திடமா இருக்கோம். அததோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பத்திலே வரும் பகவத்கீதால. அதெல்லாம் மீறிதான் நம்மளால ஸ்ட்ராங்கா இது டெம்பரவரி வாழ்க்கைக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம், நீட் எக்ஸாம், அது இது படிப்பு, இந்த பௌதிக இதுக்காக. இது திருப்பியே இந்த சுழற்சியில வரமாட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கணும் இல்லையா? பக்குவம் அடையிறது அவ்வளவு ஈஸி இல்ல. கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்களும் பிரேயர் பண்ணிக்கங்க. யாருக்கா இருந்தாலும் சரி, நம்ம வீட்லயா இருந்தாலும் சரி, பக்கத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும், சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த பசங்க வரணும்ட்டு அவங்களுக்காக ஒரு நல்ல நம்ம ஜபம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பா பகவான் வந்து கருணாமூர்த்தி, அவர் கண்டிப்பா இது பண்ணுவார், அக்செப்ட் பண்ணிப்பார். நமக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை இது பண்ணுவார். நம்ம வேற ஒண்ணும் கேட்கலையே, பகவானே உங்களுடைய பக்தன் ஆகணும்னு தானே கேட்கிறோம். கண்டிப்பா பகவான் பண்ணுவார். நமக்கும் அந்த ஃபெய்த் இருந்தா கண்டிப்பா நடக்கும். அதுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா பகவத்கீதையில வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பக்தி வாழ்க்கைய சொல்லி கொடுக்காம தாய் தாப்பங்க இருக்கக்கூடாது, அது வந்து பாவம் கருமான்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்லி கொடுத்தோம் பிள்ளைங்க அந்த மாதிரி போறாங்க, அதுக்குதான் மாதாஜி வழக்கம். அவங்களுடைய கர்மா என்னவோ அதுதான் செய்வாங்க மாதாஜி. நம்ம சொல்லி கொடுத்தாலோ இவ்வளவுதான் இந்த பையன் இந்த சோல் இந்த வேலைகள்லாம் செய்யணும், இந்த வேலையெல்லாம் செய்யும், இப்படி வருவாங்க இப்படி வருவாங்கன்னு பிரம்மா எழுதி போட்டு தலையில மூட்டையை எழுதி போட்டு எழுதிதான் அனுப்புறாரு கீழே. ஏதோ புண்ணியம் எண்ணியம் பண்ணியிருந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல பக்தி தொண்டு பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த ஜென்மத்திலேயே அவங்க உள்ள வந்துருவாங்க, பண்ணுவாங்க. நமக்கு இங்கதான் பிள்ளைங்கன்னு இல்ல, நமக்கு எத்தனையோ பிள்ளைங்க பிறந்திருக்கோம், எத்தனையோ ஜென்மம் எடுத்திருப்போம், எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ அப்பா அம்மா பேஸ் பண்ணிருப்போம், எத்தனையோ அண்ணன் தங்கச்சி பேஸ் பண்ணிருப்போம். இதுல நிரந்தரமே கிடையாது. இதெல்லாம் உடலை சார்ந்தது, நிரந்தரம் கிடையாது. அவங்கவுங்களுடைய கர்ம வினைப்படிதான் வராங்க, பிறக்கிறாங்க, செயல்களை செய்யறாங்க, திருப்பி போறாங்க, வராங்க. இதே நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பற்று அப்படிங்கிற அந்த இதை விட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாமே பண்ண முடியும். ஆத்மா ஞானத்தை உணர முடியும், பக்தியில வளர முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆசை இதான் விஷயம் மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நான் சொல்றேன் வந்து நம்ம வீட்டுல யாரு ஃபாலோ பண்றா பண்ணலன்னா கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது அம்மா எப்பாவது அதுக ப்ராப்ளத்துல வரும் மாட்டிக்கும் தெரியுமா, அப்ப அந்த அம்மா பண்றாளே அது மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணும் அதுகளுக்கு. அதனால அதுக பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த பகவத்கீதா இத கூட லவுடா சாண்ட் பண்ணணும், இல்ல போட்டுறணும். ஆன்லைன்ல வருது,
அந்த ம் ஸ்லோகத்தை டெய்லி போட்டு விட்டுறணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை டெய்லி வீட்டுல போட்டா ம் குழந்தைங்களுக்கு தானே மனப்பாடம் ஆயிடும். காதுல கேட்டு கேட்டு அதுக வந்து மெனக்கெட்டுன்னு கேட்கவே வேண்டாம். தானே அதான் மனப்பாடம் ஆயிடும். ம் அஹ் ம் தானே மனப்பாடம் ஆயிடும். அதுக்கு வந்து அணைன்னு சொன்னா கூட அணைக்க கூடாது. அதான் எனக்கு வேணும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சத்தமா போட்டுட்டா, எல்லாரும் கேட்கற மாதிரி போட்டுட்டா, அந்த ம் பகவத்கீதை ஸ்லோகத்தை கூட எவ்ரிடே போட்டுன்னு வந்தோம்னா நம்ம அந்த ம் குழந்தைகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த சவுண்ட் வைப்ரேஷனே வந்து இட் வில் கிரியேட் அ பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கரெக்ட்மா கரெக்ட் கிரியேட் பண்ணும். அதனால நம்ம ஆமாங்க வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் முதல்ல. அதான் எதுனாலும் அம்மாக்கள் பிராக்டிஸ் பண்ணணும். அம்மாக்கள் ஆமா நல்லா கோவப்பட்டு பையனை கோவப்படாத பொண்ணை கோவப்படாதன்னா முடியாது. ம் முடியாதுதான் அவ நம்ம சொல்லுவா நீ பிராக்டிஸ் பண்ணி கோவப்படலையா? நம்ம அந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு அந்த ஆமா காதுல போகும் அந்த விஷயங்கள் போக கேக்குறப்ப இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவ ஃபாலோ பண்ணுவாங்க ஆமா கட்டாயமா வரும். அது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா வரும். தானே வரும். நிஜம்தான் அதனால நம்ம நிஜம்தான் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் முதல்ல. Correct. நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணும் ஸ்ட்ராங் ஃபெய்த் ஃபெய்த் இருக்கணும். ஆமா ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் டெய்லி இந்த வீட்ல முத அந்த நாள் இதை இதுல சொல்லி பார்த்தோம்ல கேட்கணும். ஃபெய்த் வேணும் ஃபெய்த் தான் முக்கியம் நம்ம ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்தாதான் நம்மளால ஃபர்தரா நம்ம பசங்க வரணும்னு நினைக்க வேண்டாம் முதல்ல நம்ம வருவோம் நம்ம எடுத்த நாளே ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு பகவத்கீதா கேட்டுட்டு ஓ ஆ ஓ நமக்கு அந்த ப்ரௌடு வந்துடுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளயும் அந்த ப்ரௌடு இருக்கு நான் தான் கண்ட்ரோலர் நான் தானே பகவான் தான் எஜமானர் நம்ம சேவகன்னு அந்த இதுவும் வராது ஐ எம் நாட் த பாடி ஐ எம் த சோல் அந்த இதுவும் வராது நான் தான் கண்ட்ரோலர் நான் அதான் சொல்லிட்டேனே நான் ஐ இந்த அகந்தையிலேருந்து பொய் அகங்காரத்திலேருந்து எப்ப வெளியில வரமோ அப்பதான் மத்ததெல்லாம் அதான் சொல்லிட்டேனே நம்பர் 1 அப்படிங்கிற கிருஷ்ணா பகவத்கீதை வச்சுட்டோம் பாகவத்தை வச்சுட்டோம் அப்படின்னா மத்த சைபர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுவா வந்து ஒட்டிக்கும் அதோட அப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆகும் 1 lakh 1 கோடி எத்தனையோ போகும் இல்லையா புரியுறதா ஆன்மீகம் கிருஷ்ணருங்கிறத நம்பர் 1 வச்சுட்டோம் ஸ்ட்ராங்கா வைஷ்ணவர்கள் காலை இறுக்கி பிடிச்சிட்டோம்னா நம்பர் 1 வைஷ்ணவர்களை இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னா மத்த பூஜ்யமா இருக்கிற விஷயங்கள்லாம் பக்கத்துல அப்படியே போட்டுட்டே போலாம் எத்தனை பூஜ்யங்கள் வேணா சேர்த்துக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளே அரைகுறையா இருக்கிறப்ப நம்ம பசங்க செய்யணும் கோக்கணும் அது மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க அதுகளா செய்யும் நம்ம செய்யி போஸ்ட் பண்ணோம்னா அவன் நடக்காது வேலை நமக்கு வந்து பிறக்கிறப்பயே குழந்தை வந்து வேதங்கள்லாம் சொல்லிண்டே பிறக்கணும் பாராயணம் பண்ணிட்டே பிறக்கணும்னு நினைக்கிறோம் ஓவர் ஆசை அம்மாக்களுக்கு உடலை சார்ந்த விஷயங்களா இருக்கிறதுனால பசங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் முன்னெல்லாம் விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆன்மீகத்தை வரணும்னு நினைக்கிறாங்க முன்னெல்லாம் டாக்டர் ஆகணும் இது ஆகணும் அதாகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் இது மாதிரி உருப்படாம இருக்கிற விஷயத்துக்கு டெம்பரவரி விஷயத்துக்கு உயிரையே விட்டுட்டு அவங்களும் சேர்ந்து படிச்சுட்டு பசங்களோட அதனால நம்ம ஆன்மீகம் வரணும்னா மெதுமாதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அதே மாதிரி ஆமை உதாரணம் ஆபத்துக்கள் வரப்ப அது எப்படி டக்குன்னு அதனுடைய புலன உறுப்புகள்லாம் உள்ள தள்ளிக்கிறதோ அது மாதிரி நம்மளும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்பெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் இது பண்ணாம எந்த விதமான கோபமும் போடாம நம்ம கிருஷ்ணரை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கோம் வைஷ்ணவர்களை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கோம் குருவை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கோம் நமக்கு ஒன்றும் ஆகாது அந்த ஃபெய்த் வரணும் மாதாஜி வந்தாதான் முடியும் நம்மளால என்ன வேணா சாதிக்க முடியும் இந்த பௌதிக விஷயங்கள்ல ஜீரோவா இருந்தா கூட நம்மளால சாதிக்க முடியும் அதுதான் விஷயம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஒரு சின்ன டவுட்டுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இப்ப வீட்ல பசங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணலாமா மாதாஜி பக்திக்கு வாங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது வந்துதான் மாதாஜி இப்ப மாதாஜி சொன்னாங்க இல்லையா யார் சொன்னாங்க கவனிக்கல